பிஎஸ்கே நம்ம காம்போ வந்து 8வது படம் நினைக்கிறேன். ஸோ அது எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு காம்பினேஷன். அண்ட் முருகதாஸ் சார் 3வது படம் அவரோட. ஃபஸ்ட்டு 2 படம் பண்ணும்போது என்னை நம்பி ஃபஸ்ட்டு பெரிய படம் கொடுத்த டேரக்டர் வந்து முருகதாஸ் சார். அன்னைக்கு ஒரு 21 வயசுலேயே எனக்கு அப்படி நம்பி கொடுத்தாரு. ஸோ அந்த நன்றி கடன் எனக்கு எப்பவுமே இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் பிஎஸ்கே எல்லாருக்குமே தெரியும் என்னோட பாண்டு. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். செப்டம்பர் 5 தேசியில் வந்து பாருங்கள். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். தேங்க்யூ. நான் 3 மியூசிக் பண்ணும்போது அவர் 3ல அப்போதான் மரீனா வந்தது. அவரோட ஃபஸ்ட்டு ஐ திங்க் செகண்ட் படம் எதிர்நீச்சல் வந்து நம்ம மியூசிக் பண்ணோம். ஸோ எங்கள் கிராஃப் கிட்டத்தட்ட சேர்ந்து நான் வளர்ந்துருக்கு. ஸோ அது வந்து ஒரு இந்த பாண்டே ரொம்ப ஸ்பெஷல் தான். அண்டு எஸ்கே கிட்ட எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னா அவரோட பர்சனாலிட்டி, எனக்கு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு. எப்பவுமே அவருக்கு ஃபர்ஸ்ட் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவருக்கு மாசாலாம் மியூசிக் போட்டு அப்படின்னா அப்படி எங்களோட பாண்ட் வேறு மாதிரி. ஸோ இது வந்து அவர் முருகதாஸ் சாரோட நடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஷுவராக இது ஸ்பெஷலாக இருக்கும்னு நம்புறேன். கப்பு ஃபயர் சார், ஷுவராக கப்பு ஃபயர் இருக்கு சார் இதில் கண்டிப்பாக இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி முருகதாஸ் சார் வந்து எப்படி சொல்றது, அவர் தலைவர் ஒரு இதில் சொல்லியிருப்பார்ல, ஐ திங்க் சந்திரமுகியில் யானை இல்லை குதிரை, இன்னைக்கு முருகதாஸ் சார் தான் அந்த குதிரை. படம் ரிலீஸ்க்கு அப்புறமே எல்லாமே தனித்தனியாகவே ரிலீஸ் பண்ணுறோம். பெருசாக இன்னும் ரிலீஸ் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. மேபி மொத்தமாக எல்லாமே சேர்த்து ஒன்று ரிலீஸ் பண்ணலாம். அதனால தான் ஐ திங்க் லோக்கி ஒரு இன்டர்வியூவில் சொன்னான்னு தனித்தனியாக எல்லாமே அந்த ரக்கட்டா அந்த இது ஆர்டினரி பர்சன் மெயினான ட்ராக்ஸ் எல்லாமே தனித்தனியாகவே ரிலீஸ் பண்ணிட்டோம். மொத்தமாக அது குரூப் பண்ணி ஒரு ஓஎஸ்டியாக மேபி இன்னும் 2-3 ட்ராக் மிஸ் ஆகிடலாம் நினைக்கிறேன். அது ஷோராக பண்ணிடலாம். அது வந்து எங்கே அது கேட்குறாங்க, ஷோராக பண்ணிடலாம். ஆமாம், சூப்பராக வந்திருக்குண்ணா, சூப்பராக வந்திருக்கு. ஐ திங்க் ஷூட்டிங்கும் ஓவர் ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. அதான் நமக்கு மதராசி செப்டம்பருக்கு அப்புறம் இப்போ பேக் டு பேக்காக 2-3 படம் வந்துருச்சு நம்மளுக்கு. செப்டம்பர் 5 அப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் ஜனவரி. ஸோ அது ஃபுல் பவராக வரும். அன்னைக்கு அவர் பேசும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு தான். அதுக்கப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக தான் பேசினேன். ஸோ அது ரொம்ப ஹாப்பி தான். ம் 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 அதுதான் நான் ஏன்னா வந்து ஆல்வேஸ் விஜய் சார் காம்போ வந்து நம்ம சாங் என்றைக்குமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா சாங் தவிர்த்து இல்லை, அது சார் ஒன்று ஸ்க்ரீனில் கொண்டு வருவார்ல, அது செம்ம வேல்யூ ஆகும். வி ஆர் கோயிங் டு மிஸ் ஹிம். அதான் இந்த இயரில் ஆல்ரெடி ஏஸ் முடிச்சாச்சு. இப்போ மதராசி வந்துட்டு இருக்கு. ஐம் வெரி 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 எக்ஸைட்டட். ஐ ஜஸ்ட் லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் யூ, த மீடியா பீப்புள் அண்ட் த தமிழ் ஆடியன்ஸஸ். எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட், ரொம்ப அன்பு கொடுத்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச். I'm sure you will all enjoy the film. Madrasi is an amazing action and love entertainer. The music is also extremely beautiful. Frames kuda romba nalla vanditirukku. So please enjoy the film and thank you all for your blessings. Sir, I've loved working with SK sir. அவங்க டேலண்ட் பற்றி, அவங்க கமிட்மெண்ட் டு வித் ரோல்ஸ் பற்றி everybody knows, of course. But working with him, seeing all of that, ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பார்த்தது, it was really really inspiring for me. So I really love that. And Murugadas sir also, we all know about his films and about his beautiful vision, but to see his energy and to work with that was a very beautiful process for me. So ரொம்ப சந்தோஷமா இருக்கு. And ஆக்சுவலி சார் என்னோட சப்தசாகராஜியோட படம் பார்த்ததுக்கப்புறம் he reached out to me for this film. ஸோ அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் he was very happy and he said, நீங்கள் தான் பண்ணணும் இந்த கேரக்டர். மாலதி, என் கேரக்டர் பேர் மாலதி தான். ஸோ நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ he gave so much faith and belief in என்னோட டேலண்ட்ஸில். ஸோ தட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து மதராசி எங்களோட படத்தோட ஆடியோ அண்ட் ட்ரைலர் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இது நான் தெலுங்குలో நிறைய படம் பண்ணிருக்கு. இங்கே அம்மன் தமிழ் நம்மள ఫస్ట్ డబ్బింగ్ படம் ఆర్బి చౌదరి இதில் அந்த தெலுங்கு நின்று தமிழுக்கு டப்பிங் வாங்கி சௌதரி சார் டைப்తో கூட போயிருக்கு. அம்மன் அப்புறம் ஸ்ட்ரைட் தமிழ் படம் சிவகார்த்திகேயன் அந்த முருகதாஸ் அன்ருத் எல்லோரும் பெரிய டீம் வச்சு நல்லா பண்ணிருக்கு. கண்டிப்பாக எங்கள் ஆடியன்ஸுக்கு இது ஒரு பெரிய ஃபீஸ்ட் மாதிரி இருக்கும். எது வேணுமோ பப்ளிக்கு இதெல்லாம் இந்த பிக்சரில் இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்து
యువర్ బ్లెస్సింగ్స్ ఆల్సో ప్రొడక్షన్కి நம்மளுக்கு வேணும். ப்ளீஸ் ட்ரை டு ஹெல்ப் மீ, ப்ரமோட் மீ. தேங்க்யூ. Hi, என் பேர் ஆதேஷ் கிருஷ்ணா. I am a lyricist in this movie. இன்னும் சாங் ரிலீஸ் ஆகல. ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு கம் அவுட் சூன் அண்ட் ஹோப் யூ ஆல் லவ் இட். அண்ட் இந்த மூவியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டிங்கன்னா, ஐ திங்க் அனி சாரோட பாட்டு கேட்டு தான் வளர்ந்துருக்கேன். ஸோ a lot of emotions I've always shared with him through his music. ஸோ அவருக்கு எழுதும்போது அது வந்து ரொம்ப சர்ரியலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் தேங்க்யூ முருகதாஸ் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் சாங், சச் a ஸ்பெஷல் சாங் ஆக்சுவலி மூவியில். அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ்கே சார் இஸ் an இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் us. அவருக்கு எழுதுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். யா, எனக்கு ரைட்டிங் வந்து ஒரு ரேண்டமாக தான் இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஆக்சுவலாக நான் ட்ரெயின் கிடையாது. அண்ட் ஸோ அப்படியே ஜாலியாக எழுத ஆரம்பிச்சது வந்து இட் பிகேம் எ ஹிட். ஸோ தேங்க்யூ ஆல். நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் தான் ஐ ஹவ் கம் டு ஈவன் திஸ் ஸ்டேஜ். அண்ட் ஹோப்ஃபுல்லி ஐ கேன் கண்டினியூ டு என்டர்டெயின் அண்ட் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எஸ் 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 தேங்க்யூ. இல்லை சார், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாரும் நேற்று பார்க்கலாம். முதிராசி இருப்பதல்ல வரும்னு நினைக்கிறேன். இங்கே எல்லாம் சப்போர்ட் இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம சிவா அண்ணாவோட ஆடியோ லான்ச் மதராசி படம். அண்ட் என் கரியரில் ஸ்டார்டிங் அவங்க கூட தான் நான் நடிச்சிருக்கேன் ஆமாம் படம் தான். ஸோ அந்த ஜேர்னி அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்காக எனக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது. அண்ணா இன்னைக்கு இந்த படம் ஏஆர் முருகதாஸ் சாரோட செம்ம எக்ஸைட்டட். அண்ட் அதனால் எனக்கு லைட்டாக இன்வைட் பண்ணுறாங்க. கொஞ்சம் பர்சனலி நீங்கள் வருவீங்களா ஆடியோ லான்ச்? ஸோ அதுக்காக நான் வந்திருக்கேன். தேங்க்யூ. ஹுக்கும் எழுதணும், மனசில் எழுதணும். அடுத்தது 3வது இப்போது சலம்புல இதுவும் ஹிட் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஹம்புலாக ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சதுக்கு ரொம்ப இறைவனுக்கு நன்றி. இந்த வாய்ப்புக்கு நான் அனிருத் அவங்களுக்கும் முருகதாஸ் சார் பெருந்தன்மையாக வந்து முதல் தடவை ஐ திங்க் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ் லிரிசிஸ்டோட வேலை செய்கிறாருன்னு நினைக்கிறேன். அவருமே அவரோட ஸ்வீட்டாக ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணோம். அதுலேயுமே ரொம்ப நம்ம ஒரு புது ஆள் சின்ன பையன் அப்படின்ட்டு ட்ரீட் பண்ணாமல் ரொம்ப மரியாதையோட, ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு க்ரியேட்டிவாக நிறையா குடுக்கல் வாங்கலோட நடந்துச்சு. அந்த ப்ரோமோ வீடியோவும் நல்லா போச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கண்ணா. ஐயோ சூப்பருங்க. அவர் எப்போவுமே நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன். அவர் சிவகார்த்திகேயன் சாரோட ஃபஸ்ட் டைம் அவருக்கு பாட்டு எழுதுகிறேன். ஜென்ரலாக ஒரு ஹீரோ எலிவேஷன் சாங் நமக்கு வந்து அந்த ஹுக்கும் பாட்டு வந்ததுலேருந்து நமக்கு ஹீரோ எலிவேஷன் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் நமக்கு பாடல்கள் அந்த மாதிரி வாய்ப்புகள் தான் அதிகம் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து இது ஒரு ஓப்பனிங் சாங். ஆனால் ஹீரோ எலிவேஷன் சாங்கிறத விட ஒரு சிச்சுவேஷனுக்கான சாங். அதில் கூடிய மட்டும் எப்படி சிவகார்த்திகேயன் சாரோட பர்சனாலிட்டி அதை வச்சும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து டார்கெட். ஸோ அந்த மார்க்கெட் பெருசு, மைண்ட் செட்டு புதுசு. ஸோ அந்த மாதிரி சில, அதாவது இன்னைக்கு அவர் இருக்கிற ஒரு ஸ்டேச்சர் இல்லைங்களா, அதுக்கான பாடலை எழுதணுன்ட்டு முயற்சி பண்ணியிருக்கேன். அதுவும் அவரோட ரசிகர்கள் மத்தியிலையும் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷம். சிவகார்த்திகேயன் அண்ணாவோட முதல் தடவை ஒர்க் பண்ண ப்ராஜெக்டே அந்த ஒரு பாட்டு வந்து நல்லா ஹிட் ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ அந்த வாய்ப்புக்கு நான் நன்றி. அதாவது யாருக்கு ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்லை, எல்லா அந்த பிரபஞ்சத்துக்கே நன்றி. இந்த பாட்டு ஹிட் ஆனது ரொம்ப எடுத்ததுன்னா ரொம்ப பெருமூச்சு விட்டேன். ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஈஸியாக பிராண்ட் ஆயிடுவோம். நம்ம முதல்ல இந்த ஹீரோ எலிவேஷன் மாஸ் சாங் எழுதணும்னா அப்போ மாஸ் சாங் மட்டும்தான் எழுதுறவர் அந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு வச்சுருவாங்க நம்மளை. நான் அனிகிட்ட போய் சொல்லியிருந்தேன், முன்னாடி கேட்டிருந்தேன் இந்த மாதிரி நீங்கள், அதாவது நீங்கள் வந்து என்னோட இந்த டைரக்ஷனில் இதுவும் இவனுக்கு கேப்பபிள்னு ப்ரூவ் பண்ணணும்னா உங்களை மாதிரி ஒரு செம்ம பெரிய மியூசிக் டைரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாதான் வேறு லைன்லேயே என்னால் எழுத முடியும் அப்படின்றது வந்து மக்களுக்கு வெளிச்சம் விழும் அது என் மேலே. ஸோ நீங்கள் அது மாதிரி எனக்கு வேறு ஜானரில் பாட்டு கொடுங்கன்னு சொல்லும்போது இமீடியட்டாக இந்த பாட்டு வந்துச்சு. பாட்டு அதுவும் கரெக்டாக ஹிட்டாகிற ஒரு பாட்டில் அதுக்கான எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ இது ஒர்க் ஆனது ரொம்ப சந்தோஷங்க. இந்த பாட்டு செம்ம ஹிட் ஆனது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நமக்கு தெரியாது இல்லைங்களா, நமக்கே அது ஒரு பரிச்சாயத்த முயற்சி தான். ஸோ நம்ம 10ஓட 11 போவோமா, இந்த பாட்டு வெளியே தெரியுமான்னு பார்த்தா இந்த பாட்டு வெளியே தெரிஞ்சு மக்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னும் போது அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு சந்தோஷங்கள். நான் அமைதியாக இருக்கேன். இதுக்கு அஜித் சாரோடைய வாய்ப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கிடைச்சா ரொம்ப சிறப்பாக கண்டிப்பாக செமையாக அவருக்கும் ஒரு பாசிட்டிவ் போட்டுடலாம். சொல்லுங்கள். புரியலங்க. அவர் பாட்டு எழுதுது.
இல்லை அதான் அவர் வந்து பெண்ணை பிடிங்க சுப்புன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாரு போல். ரொம்ப சந்தோஷமாக நல்ல வாய்ப்பை கொடுத்தாரு எனக்கு. ஸோ அதனால் தாராளமாக அதை ஏற்றுக்கிட்டேன். நன்றிங்க.